பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 24 ஆகஸ்ட் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி பகிர்வில் குறுகிய அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு மீது முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜமன்னார் குழு உள்ள கோட் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போது ரீசெண்டாக, அதாவது 1969 ராஜமன்னார் குழு அமைச்சாங்க. ஏன்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயிறதற்காக. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 2025 மத்திய மாநில உறவுகளை ஆராயிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு குரியன் ஜோசப், சரியாப்பா, நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான குழு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஏன்னா 1969 தமிழ்நாடு அரசு சார்பாக அமைச்ச குழுக்கு அப்புறம், ராஜமன்னார் குழுக்கு அப்புறம் இப்போ 2025 தான் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயிறதற்காக குழு அமைச்சிருக்காங்க. சரியா? சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்து பாருங்கள், தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் ஒரு வருஷத்துக்கு 50 ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தணும், இதற்கான ஆராய்ச்சியில் எல்லாம் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரோவோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 50 ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவுறது. சரியாப்பா? தேசிய விண்வெளி தினம் அப்படின்றது ஆகஸ்ட் 23. இது ரொம்ப முக்கியமான ஒரு தேதி. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸு ரொம்ப ரொம்ப கம்மி தான்ப்பா. சரிங்களா? எல்லாமே அரசியல் சார்ந்த நியூஸ் தான். ஏன்னா அந்த எலெக்ஷன் நெருங்க இன்னி ஃபுல்லாக அப்படி தான் வரும். நம்ம இருந்தாலும் முக்கியமானது மட்டும் அதில் இருக்கிறது பார்த்துக்கலாம். இது பாருங்கள், அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தம் பேச்சு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல, பட் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 50% வரி போட்டிருக்காங்க இந்தியாவுக்கு, சரியா? ஆனால் இப்போ ஒரு விஷயம் அவங்க மெயினாக கேட்குறாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வரியை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதில் அப்படின்னா, வேளாண் மற்றும் பால் பொருள் மீது வரிச்சலுகையை அமெரிக்கா தொடர்ந்து கோரி வருகிறது. பார்த்தீங்களா? இது ரொம்ப முக்கியம்ப்பா. அப்போ நம்ம நாட்டோட மிகப்பெரிய சந்தை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வேளாண் மற்றும் பால் பொருட்கள் சந்தை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஆனால் இதுக்கு வரிச்சலுகை கொடுத்தாங்க அப்படின்னா இந்திய விவசாயிகள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இறக்குமதி செய்யப்படக்கூடிய பால் பொருட்கள் அதிகமாயிரும். அப்போ நம்ம விவசாயிகள் தயாரிக்கக்கூடிய பால் பொருட்கள் அப்படியே ஸ்டாக் அப்படியே நின்றோம், சரிங்களா? அதனால இந்த பால் சந்தையில் அமெரிக்கா இறங்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு இந்தியா ஒத்துக்கிறவே இல்லை, சரியா? அதனால் இது ரொம்ப முக்கியம். நம்ம அரசியல் சார்ந்து பார்க்க வேணாம், இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி சொல்லிகிட்டே இருப்பார், பால் சந்தை அப்படின்றது மிகப்பெரிய சந்தைன்னு எல்லா ஸ்டேஜ்லையும் சொல்லுவார். அதுக்கான அர்த்தம் பாருங்கள், இதுதான் மெயின், சரியா? அமெரிக்கா கேட்குறது பால் மற்றும் வேளாண் சந்தையில் வரி சலுகை கேட்குறாங்க, பட் இந்தியா மறுத்துருச்சு. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இப்போ புதுசாக ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டுருக்குப்பா. ஸோ அடுத்த இன்னும் 1.5 வருஷத்தில் அதுலேருந்து ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் அவர் சொல்லியிருக்காரு, சரியாப்பா? மிஸ்டர் நாராயணன் சொல்லியிருக்காரு. குலசேகரப்பட்டினத்திலேருந்து 1.5 ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும், சரியா? இது எந்த மாவட்டம்னு கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம். அதே மாதிரி ஸ்ரீஹரிகோட்டா, சரி, ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைக்க போகிறாங்க. அதுக்கு 4000 கோடியை மத்திய அரசு சார்பாக ஒதுக்கியிருக்காங்கப்பா. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இப்போ மார்க் 3 ராக்கெட் இருக்குது. அது 10,000 கிலோ எடையிலான செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்துகிற அளவு பவர்ப்பா, சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 80,000 கிலோவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரிசர்ச் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் மார்க் 3 ராக்கெட், சரியாப்பா? மார்க் 3 ராக்கெட் என்ன அப்படின்னா 1000 கிலோ வரையிலான செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்தக்கூடியது, சரியா? இது ரொம்ப முக்கியமானது. ரைட், ஓகேப்பா. இப்போதைக்கு நம்மகிட்ட 4 வழிகாட்டும் செயற்கைக்கோள்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா கனிம வர்த்தக சந்தை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்கப்பா, சரியா? இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் நடைமுறைகளுக்கு உட்பட்டு, சரியா? செபியோட நடைமுறைகளுக்கு உட்பட்டு, அதாவது செபியோட நடைமுறைகளுக்கு உட்பட்டு கனிம வர்த்தக சந்தை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். கனிம வர்த்தக சந்தை எதை பேஸ் பண்ணி அமைக்கப்படும் கூட கேட்கலாம். இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் செபியோட நடைமுறைகளுக்கு உட்பட்டு அமைக்கப்படும். சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்த டூரண்ட் கோப்பை நம்ம பார்த்துட்டே இருக்கோம்லப்பா, எந்த விளையாட்டுடன் தொடர்புடையன்னு தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த டூரண்ட் கோப்பை நம்ம
ஃபுட்பால் சரியாப்பா, ஃபுட்பாலுடன் தொடர்புடைய கோப்பை கால்பந்தாட்டம். இதில் ஜெயிச்சது யார் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி ஜெயிச்சிருக்காங்கப்பா. இந்த முறை கப்பு வாங்கியிருக்காங்க, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கு 2 தங்கப்பதக்கம் கிடச்சிருக்கு கலப்பு பிரிவில் சரிங்களா. அதில் நரேன், ஷாம்பவி, அர்ஜுன், இளவேனில் வாளறிவன் சரிங்களா. இவங்க எல்லாம் துப்பாக்கி சுடும் வீரர்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. மெயினாக இளவேனில் வாளறிவன் அடிக்கடி வர்றாங்கப்பா சரிங்களா, துப்பாக்கி சுடுதலுடன் தொடர்புடையவங்க. இந்த இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சவுத் இந்தியன் பேங்க் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமாக நகையோட மதிப்பில் 90% கடன் வழங்கக்கூடிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க சரியா. அது ரொம்ப முக்கியம். ஸோ நகையோட மதிப்பில் 90% கடன் வழங்கக்கூடிய திட்டம் அறிவித்தது யார் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க்கு சரியாப்பா. ரைட், ஓகே. வேறு இந்திய ஜவுளிச்சந்தை தொடர்ச்சியாக அது ஏற்றுமுகமாக தான்ப்பா இருக்குது. ஏற்றுமதியில் 50% அமெரிக்கா வரி விதித்தாலும் இந்தியாவோட ஜவுளி ஏற்றுமதி மட்டும் குறையவே இல்லை. 5.37% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ரைட், ஓகே. இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான்ப்பா. ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.